கன்னிராசி அன்பர்களுக்கு 10லே ஒரு பாவி என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது எதிர்வரக்கூடிய 27/8/2024 20/10/2028 வரைக்கும் 24 வரைக்கும் நடைமுறையில் இருக்க போகிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் என்பது இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி, நீங்கள் எதிர்பாராத ஒரு அற்புதமான மாற்றங்களை தொழில் வழியிலேருந்து 100% அனுபவிப்பீங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் தொழில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை, அந்த பெரிய மனிதர்களுடைய சந்திப்பை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசு துறை சார்ந்த ஆதாயத்தை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். ஸோ வேலையில் உங்களுடைய வெற்றி என்பது ஒரு 100% உறுதிப்படுத்தப்படும். ஸோ இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் யாவுமே நீங்கும். தொழிலில் பன்மடங்கு விருத்தி பெறக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும். ஏன்டா அந்த தொழிலை செய்கிறோம், நம்ம எதுக்கெல்லாம் இதை செய்யணும்னு கம்முன்னு விட்டடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து வந்த கன்னிராசி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தொழில் மீது ஒரு அளப்பரிய பற்றுதலை ஏற்படுத்தி அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு நிர்வாகத்திறமையும் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. செவ்வாயின் சஞ்சாரம் ரொம்ப அற்புதமான பலன்களை தர காத்திருக்குது. கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை இதையெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். ஸோ முடங்கி போயிருந்த அத்தனை தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி வென்றெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அதிக அளவில் அமைச்சு தரார் செவ்வாய் பகவான். தடைகளை அனைத்தையும் தகர்த்தெறிந்து எதிர்பாராத மாற்றங்களையும், உங்களுக்கு தொழிலுக்கு தேவையான முதலீடெல்லாம் பல இடத்துலேருந்து வந்து சேர ஆரம்பிக்கும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உதவிகளெல்லாம் பன்மடங்கு வந்து சேரும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய உதவிகளெல்லாம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை தர காத்திருக்கிறது. குறிப்பாக சொந்த பந்தம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ஏதாவது முடக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கான உதவியை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். தொழிலில் ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். ஸோ உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை இப்படி செஞ்சால் அந்த ஒரு வெற்றிகளை நாம் பெற முடியும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்பட்டு அதில் அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க அப்படிங்கிறத மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. தொழில்முறை தேக்கங்கள், தடைகள் தகர்த்தெறியப்பட்டு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக 100% வந்து சேருகிறது. ஸோ மனதிலிருந்து பயமெல்லாம் நீங்கிரும். கடன் சார்ந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்குது. ஸோ விரைவாக உங்களுடைய நிர்வாகத்திறனை நிலைநிறுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஸோ இந்த சந்தர்ப்பமே, இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு உங்களுடைய நிர்வாக திறமையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இது அமைகிறது. ஸோ சற்று விழிப்புணர்வு என்பது உங்களுக்கு அதிகம் தேவை. எந்த விதமான தடைகளையும் நீங்கள் தகர்த்தெறிந்து ஒரு வெற்றிகளை சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். கேட்ட இடத்துலேருந்துலாம் உதவி கிடைக்கும் பொழுது தைரியமும் தன்னம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு அதிக அளவில் வந்து சேர்ந்துடும். அதே சமயம் தொழில் முறையில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத மாற்றங்களெல்லாம் புதுசாக நிகழும். இதுவரைக்கும் முடங்கி இருந்த தொழில் பார்த்திங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக வீறு நடைபெறுவதற்கென்ற சந்தர்ப்பத்தை உருவாக்கும். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. உங்களுடைய கலைத்திறனை, உங்களுடைய தனித்திறமையை தக்க வைத்து கொள்வதற்குண்டான தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். சந்தர்ப்பமும் பொதுமக்களோட ஆதரவும் உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை தரும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ எதிர்காலம் சார்ந்த ஒரு சரியான திட்டமிடுதல்களை தொழில் வழியிலிருந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கிறது. ஸோ விழிப்புணர்வோடு செயல்படுங்க. நிச்சயம் 100% சுபயோகமான பலன்கள் உங்களுக்கு நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இருந்த தயக்கங்கள் எல்லாமே நீங்கி ஒரு அற்புதமான லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் செய்யக்கூடிய தொழிலிருந்து நீங்கள் பெற ஆரம்பிப்பீங்க. குறிப்பாக இந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் மூவிங் கஸ்டமர் குட்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த எஃப்எம்சிசி சம்மந்தப்பட்ட உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி, அல்லது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தீங்கனாலும் சரி, மிகப்பெரிய வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பெற முடியும் அப்படிங்கிறத அலுவலகத்துறோம். ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் எதிர்பாராத லாபத்தை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பெற முடியும் அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் தருகின்றது. அதே சமயம் இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, சரியான வேலை அமையல, தன்னுடைய கல்விக்கு, தகுதிக்கு, திறமைக்கு உகந்த ஒரு வேலையாக அது இல்லை,
இதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் நான் என்ன இது தேர்வு செய்கிறனோ அதில் தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு நல்ல வேலை வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் வாரி வழங்குகிறார். செவ்வாய் மாற்றம் வந்து உங்களுக்கு அதீத வெற்றிகளை தொழில் வழியிலேருந்தும் அந்த வேலை வாய்ப்பு வழியிலேருந்தும் நிச்சயமாக கொடுப்பாரு. அதே சமயம் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ஒரு இடத்துல அதை பார்த்துட்ருக்கிறீங்க, உங்களுடைய முன்னேற்றம் ஏதாவது ஒரு வகையில் தடைப்படுது, அந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தடைப்படுது அப்படின்னாவே அது இந்த காலகட்டத்தில் விலகிடும். மேலதிகாரிகளுடைய ஒரு பாராட்டுதலுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சு அதற்குண்டான ஊதிய உயர்வையும் பதவி உயர்வையும் இடமாற்றத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திப்பீர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். புதிய வேலைவாய்ப்பு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலம் ரொம்ப பொற்காலமாக அமையும். நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு அற்புதமான வேலையை நீங்கள் சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குது. பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். கடன் சார்ந்த பிரச்சனையில் ரொம்ப காலமாக மன வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு, இந்த கடனையெல்லாம் கட்டின்னு நான் நிம்மதியாக இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு நிச்சயமாக இதற்கான விடுதலை இந்த காலகட்டத்தில் வந்து சேருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். ஸோ வரக்கூடிய அந்த பொருளாதார விஷயங்களை எல்லாமே சரியாக கையாளுங்க. அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக 100% மாற்றங்களை 100% தரும். எதிர்பாராத ஒரு பண வரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த செவ்வாய் மாற்றத்தின் வழியிலேருந்து அந்த பண வரவு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து உங்கள் பிரச்சனையிலேருந்து எல்லாம் உங்களை மீட்டெடுக்கும். அதனால் இந்த பொருளாதார விஷயத்தை மிக சிறப்பாக முன்னெடுங்க. இது ரொம்ப கால ஏக்கமாக இருக்கக்கூடிய அந்த சொத்து வாங்கிறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வண்டி வாகனத்தை வாங்கிறது, எப்படியாவது ஒரு நல்ல வீடு கட்டிட மாட்டோமா, சொந்த வீட்டில் வசிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்த கன்னிராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே கைகூடி வருகிறது. ரொம்ப அற்புதமான நன்மைகள் இந்த சொந்த வீடு வாங்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் கவனத்தோடு செயல்படுங்க. நிச்சயமாக அதற்கான சுபயோக பலன்கள் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பெரிய சிக்கல்கள் எதுவுமே இருக்காது. அதே சமயம் உங்களுடைய முயற்சி சார்ந்த விஷயங்கள்லையும் அபரிவிதமான வெற்றிகள் நிச்சயமாக உண்டாகும். கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியான கல்வியை கற்றுக்கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை அல்லது வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கல்வியின் மூலமாக சுபயோக பலன்கள் யாவுமே உங்களுக்கு முழுமையாக நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த பதிவு செய்கிறோம். ஸோ உங்களுக்கான சந்தர்ப்பத்தை இறையருள் பன்மடங்கு இந்த காலகட்டத்தில் வாரி வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். கல்வியில் மேன்மை, கலைகளில் நல்ல தேர்ச்சி, மறைமுகமாக இருக்கக்கூடிய கலைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் கற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்குண்டான அரிய கலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அந்த அரிய வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய கல்வியை நீங்கள் வெகு சிறப்பாக நிலைநிறுத்தி கொள்வது அற்புதமான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறதையும் அடுத்த பதிவு செய்கிறோம். புதிய சந்தர்ப்பங்கள், புதிய வாய்ப்புகளை எல்லாமே மிக சரியாக பயன்படுத்திக்கங்க. மாணவர்களுக்கு தான் ஒரு ரொம்ப அற்புதமான எதிர்காலத்தை இந்த காலகட்டம் வாரி வழங்குகிறது. கல்வியில் மிகப்பெரிய ஆர்வத்தை தருகின்றது. வெகு நாள் ஏக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். குறிப்பாக பொருளாதார சிக்கல்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கான இந்த திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக நீங்கிடும். இந்த தோஷங்கள் வழியிலிருந்து பட்டிருந்த சிக்கல்கள் நீங்கி ஒரு திருமண யோகம் மிக சிறப்பாக கைகூடி வரும். வெகு நாள் ஏக்கமாக இருக்கக்கூடிய கன்னிராசி பெண்களுக்கு இந்த தடைப்பட்ட திருமணம் என்பது மிக அற்புதமாக வெளிப்பெற்றும். இதன் மூலமாக உங்களுடைய திருமணம் யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் அடுத்த பதிவு செய்கிறோம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப சரியாக சிறப்பாக வலிமையாக இருந்தது என்றால் மேற்சொன்ன அத்தனை சுபயோக பலன்களும் நடைமுறைக்கு வரும். உங்களுடைய சுபயுசாதகத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. பிறந்த தேதி, நேரம் மற்றும் இடம் ஆகிய 3 குறிப்பின் அடிப்படையிலான உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த செவ்வாய் பயிற்சி சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டால் ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.